மட்டன் குழம்பு எங்கள் அம்மா வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்வாங்கன்னு குயிக்காக பார்க்கலாமா? நல்லா வாஷ் பண்ணி வச்ச மட்டனில் தேவையான தண்ணி சேர்த்து, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூடவே சோம்பு போட்டு அரைச்சிருப்பாங்க. கருவேப்பிலை, ஒரு தக்காளி, பெப்பர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் மாதிரி மிளகாய் தூள், கருவேப்பிலை சேர்க்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நாங்கள் இதை சூப்பாக கொஞ்சம் குடிப்போம். அதனால் இதெல்லாம் போட்டு மட்டனுக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறோம். கடல் பாசி, லவங்கம், பட்டை எல்லாமே சேர்த்துப்பாங்க. லவங்கம் மட்டும் நம்மளுக்கு எண்ணெயில் பட்டு வெடிக்கும், அதுக்காக தட்டி போடுவாங்க. அது பொரிஞ்சு வந்ததும் கறிவேப்பிலை, வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டாலும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கிற அந்த ஸ்டேஜில் உப்பு, தக்காளி, உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி வச்சுட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதை 2 மினிட்ஸ் எண்ணெயில் வதக்கிட்டு 7-8 விசில் வந்த மட்டனையும் மட்டன் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததும் தேங்காய், சோம்பு, கசகசா சேர்த்து அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் சூப்பராக ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.